புனித பூமி என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ. ராமநாதபுரம், பி. தஞ்சாவூர், சி. கடலூர், டி. சிவகங்கை. சரியான பதில் ஆப்ஷன் ஏ. ராமநாதபுரம். மஞ்சள் நகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ. கரூர், பி. தஞ்சாவூர், சி. ஈரோடு, டி. சிவகங்கை. சரியான பதில் ஆப்ஷன் சி. ஈரோடு. நெசவாளர்களின் வீடு என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ. கரூர், பி. தஞ்சாவூர், சி. கோவை, டி. திருப்பூர். சரியான பதில் ஆப்ஷன் ஏ. கரூர். தென்னிலை எல்லை என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ. தென்காசி, பி. ராமநாதபுரம், சி. தூத்துக்குடி, டி. கன்னியாகுமரி. சரியான பதில் ஆப்ஷன் டி. கன்னியாகுமரி. ஆலய நகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ. வேலூர், பி. காஞ்சிபுரம், சி. திருப்பூர், டி. கோவை. சரியான பதில் ஆப்ஷன் பி. காஞ்சிபுரம். தென்னிந்தியாவின் மான்ஸ்டர் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ. வேலூர், பி. சென்னை, சி. திருப்பூர், டி. கோவை. சரியான பதில் ஆப்ஷன் டி. கோவை. சரித்திரம் உறையும் பூமி என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ. வேலூர், பி. சிவகங்கை, சி. மதுரை, டி. திருவாரூர். சரியான பதில் ஆப்ஷன் பி. சிவகங்கை. தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவாயில் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ. கிருஷ்ணகிரி, பி. தூத்துக்குடி, சி. மதுரை, டி. சென்னை. சரியான பதில் ஆப்ஷன் டி. சென்னை. மாம்பழ நகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ. கிருஷ்ணகிரி, பி. நாமக்கல், சி. சேலம், டி. தென்காசி. சரியான பதில் ஆப்ஷன் சி. சேலம். இது ஒரு கிவ்வே கொஸ்டின். தமிழக அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ. கிருஷ்ணகிரி, பி. நாமக்கல், சி. சேலம், டி. தஞ்சாவூர். இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். தோட்டப்பயிர் பூமி என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ. நீலகிரி, பி. நாமக்கல், சி. தருமபுரி, டி. புதுக்கோட்டை. சரியான பதில் ஆப்ஷன் சி. தருமபுரி. பூட்டு நகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ. திண்டுக்கல், பி. செங்கல்பட்டு, சி. மதுரை, டி. வேலூர். சரியான பதில் ஆப்ஷன் ஏ. திண்டுக்கல். மலைக்கோட்டை நகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ. அரியலூர், பி. திருச்சி, சி. மதுரை, டி. வேலூர். சரியான பதில் ஆப்ஷன் பி. திருச்சி. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ. சென்னை, பி.
கோவை, சி பெரம்பலூர், டி திருநெல்வேலி. சரியான பதில் ஆப்ஷன் டி திருநெல்வேலி. பின்னலாடை தலைநகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ திருப்பூர், பி கோவை, சி ஈரோடு, டி கரூர். சரியான பதில் ஆப்ஷன் ஏ திருப்பூர். முத்து நகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ நாகப்பட்டினம், பி சென்னை, சி புதுக்கோட்டை, டி தூத்துக்குடி. சரியான பதில் ஆப்ஷன் டி தூத்துக்குடி. இயற்கை விரும்பிகளின் பூமி என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ திண்டுக்கல், பி தேனி, சி தென்காசி, டி நீலகிரி. சரியான பதில் ஆப்ஷன் பி தேனி. சமய நல்லிணக்கத்தின் பூமி என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ மதுரை, பி திருவாரூர், சி கடலூர், டி நாகப்பட்டினம். சரியான பதில் ஆப்ஷன் டி நாகப்பட்டினம். இது ஒரு கிவ்வே கொஸ்டின். முட்டை நகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ சேலம், பி வேலூர், சி நாமக்கல், டி பெரம்பலூர். இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். மலைகளின் ராணி என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ தென்காசி, பி தேனி, சி வேலூர், டி நீலகிரி. சரியான பதில் ஆப்ஷன் டி நீலகிரி. கோவில் நகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ மதுரை, பி காஞ்சிபுரம், சி தஞ்சாவூர், டி மயிலாடுதுறை. சரியான பதில் ஆப்ஷன் ஏ மதுரை. வியாபார நகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ கோவை, பி காஞ்சிபுரம், சி திருப்பூர், டி விருதுநகர். சரியான பதில் ஆப்ஷன் டி விருதுநகர். கோட்டைகளின் நகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ திருச்சி, பி புதுக்கோட்டை, சி வேலூர், டி மதுரை. சரியான பதில் ஆப்ஷன் சி வேலூர். ஏலக்காய் நகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ அரியலூர், பி நீலகிரி, சி கிருஷ்ணகிரி, டி தேனி. சரியான பதில் ஆப்ஷன் டி தேனி. கரும்பு நகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ அரியலூர், பி கள்ளக்குறிச்சி, சி கிருஷ்ணகிரி, டி பெரம்பலூர். சரியான பதில் ஆப்ஷன் பி கள்ளக்குறிச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மொத்தம் 2 கிவ்வே கொஸ்டின் கேட்டிருக்கோம். அந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரை கீழே கமெண்டில் நீங்கள் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இந்த கிவ்வேக்கான ரூல்ஸ் நான் என்னென்னு சொல்லிடுறேன். இந்த கிவ்வே நம்ம பப்ளிஷ்மெண்ட் டேட் அக்டோபர் 7ஆம் தேதி இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். இன்னையிலேருந்து கரெக்டாக
20 நாளுக்குள்ளே, அதாவது அக்டோபர் 27க்குள்ளே இந்த வீடியோஸ் வந்து 3000 வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகும். அதுக்கப்புறம் கீழே வந்து கமெண்டில் வந்து சரியாக பதிலளிச்சிருக்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணி ஒரு ரேண்டம் மெத்தடில் அவளுக்கு வந்து ஒரு சிறப்பு பரிசு வந்து கொடுக்க போகிறோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், இன்னையிலேருந்து 20 நாளுக்குள்ளே, இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுல 20 நாளுக்குள்ளே வந்து 3000 வியூஸ் இந்த வீடியோ போயிருச்சுன்னா இந்த வீடியோ வந்து கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகி அதுக்கப்புறம் வந்து கீழே கமெண்டில் சரியாக பதிலளித்த ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவருக்கு சிறப்பு பரிசாக கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் நம்ம கிவ்வே கொடுக்க போகிறோம், இல்லைனா கொடுக்க மாட்டோம். ஓகேவா? ஓகே, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது போல் அடுத்தடுத்த வீடியோ வந்து கிவ்வேல சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது கிவ்வே கொஸ்டின்லேயும் வந்து சந்திக்க போகிறோம். உங்களுக்கு எதுக்கு ரிலேட்டிவான கொஸ்டின்லாம் ஆன்சர் வேணும் அப்படின்னா அது கீழே வந்து கமெண்ட்டும் பண்ணுங்கள். அதுக்கான கொஸ்டின் ஆன்சரோட வந்து வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.